திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுபெருமானினுடைய பாடு மரணங்கள் இவற்றை பற்றி ஏறத்தாழ 40 நாட்கள் தொடர்ந்து லெந்து நாட்களாக, லெந்து என்பது வசந்த காலத்தை குறிப்பது. எப்படி இந்த இலை உதிர் காலமாக மரங்கள் தங்களுடைய இலைகளை, காய்ந்த இலைகளை கீழே உதிர்த்துவிட்டு புதிதான துளிர்களை துளிர்க்கச் செய்கின்றனவோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவ நிகழ்ச்சிகள், பாவ சிந்தனைகள், பாவ செயல்கள், இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாவற்றையுமே கீழே உதிர்த்துவிட்டு புதிதாக துளிர்க்கின்ற ஒரு காலமாக, வாய்ப்பாக திருச்சபை இந்த நாட்களை ஒழுங்கு செய்திருக்கின்றது. ஆகையினால் இப்படிப்பட்ட நாட்களிலே இயேசு பெருமான் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறை உண்டு கொலை செய்யப்பட்டு பலியானார். அந்த மரணமானது அவரை பாதாளத்தில் கட்டி வைக்க முடியவில்லை. அவர் பாதாளத்தை, மரணத்தின் அதிபதியாகிய அந்த பிசாசானவனை அவர் வெற்றி சிறந்தார் என்பதாக திருவிவிலியத்திலே அழகாக அந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் மரணம் என்பது, சாவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி அன்று. மறுபடியும் நாம் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மரணத்தை வெற்றி பெற்று உயிர்த்தெழுந்தாரோ, அதே போன்ற அப்படிப்பட்ட பெரிய நன்மையான ஈவுகள் மனிதர்களாகிய நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை. மரணத்திற்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நீதி தீர்ப்பு அல்லது நடுத்தீர்ப்பு என்பதாக ஒன்று இருக்கிறது என்பது திருவிவிலியம் நமக்கு காட்டுகின்ற ஒரு விசுவாசம். ஆகையினால் இயேசு பெருமான் சிலுவையிலே கொலை உண்டு. அது கொலை என்பதாக சொல்லப்பட்டாலும் கூட அது பலி. எதற்காக பலி செலுத்தப்படுகிறது? ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது, மக்கள் அனைவரும் பாவம் செய்கின்ற போது அதற்கு கழுவாயாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் என்பது உயிரை குறிப்பது. ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அதற்கு ஈடாக அவனுடைய உயிரை கொடுக்க வேண்டும். அந்த உயிரை கொடுத்தால் மட்டும்தான் அவனுக்கு மறு வாழ்வு, மறு பிழைப்பு உண்டு என்பது சமயங்களினுடைய நம்பிக்கை. எல்லா சமயங்களிலுமே அந்த கருத்துகள் இருக்கின்றன. ஆனால் சிறப்பாக அதை வெளிப்படுத்தி காட்டுவது கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுடைய அந்த வாழ்க்கை நெறி. ஆக இயேசு பெருமான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையிலே அறை உண்டு அவர் இறந்து போனார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர் சிலுவையிலே மொழிந்த 7 திருமொழிகளிலே 7வது திருமொழி, ஆண்டவரே என்னுடைய உயிரை, என்னுடைய ஆவியை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்பதாக சொல்லி அவர் தன்னுடைய உயிரை விட்டார் என்பதாக பார்க்கின்றோம். அவர் உயிரோடு இருந்த காலத்திலே மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, என்னுடைய உயிரை நான் கொடுக்கவும் அந்த உயிரை திரும்பவும் எடுத்துக்கொள்ளுவதற்கும் கடவுள் பிதாவானவர் எனக்கு அருள் செய்திருக்கின்றார். இதை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் என்பதாக திருவிவிலியத்திலே அவை எழுதப்பட்டிருக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கலாம். இப்பொழுது இன்றைக்கு உரிய சிந்தனை என்ன என்று சொன்னால், இயேசு பெருமான் எத்தனை முறை உயிர்த்தெழுந்தார்? ஒரு முறை அவர் சிலுவையிலே அறை உண்டு இறந்து போனார் என்பது எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. ஆனால் அவர் எத்தனை முறை உயிர்த்தெழுந்தார்? திருவிவிலியத்தினுடைய அடிப்படையிலே இவற்றை சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். அவர் இறந்து போன பிற்பாடு 3ஆம் நாளிலே, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது யூதர்களுடைய கால வழக்கப்படி அது ஓய்வு நாள் என்பதாக குறிக்கப்படுகிறது. அந்த ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர் உயிரோடு எழுந்தார். அதை பற்றிய செய்திகள் நற்செய்தி நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அவர்
கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், இவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அதற்கு பின்பு யோவான், பேதுரு இவர்களெல்லாம் அந்த கல்லறைக்கு சென்று அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதை கண்டு அவர்கள் விசுவாசித்தார்கள் என்பதாக திருமறை சொல்லுகின்றது. ஆக அவர் உயிர்த்தெழுந்தது, உடலால் உயிர்த்தெழுந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு பெருமான் எப்பொழுது சிலுவையில் அறை உண்டு அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுதே அவர் உயிர் பெற்று எழுந்தார் என்கின்ற ஒரு செய்தி திருவிவிலியத்திலே பேதுருவினுடைய மடலிலே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வசனங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவினை நான் செய்திருக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம், அதில் நாம் பார்க்கின்ற போது 18, 19, 20 ஆகிய திருவசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த திருவசனத்தை திரும்ப பார்ப்பது நல்லது. இயேசு மாம்சத்திலே, இந்த உடலிலே அவர் கொலை உண்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இது திருமூலர் சொல்லுகின்ற ஒரு அழகான பாடல் அடிகள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இயேசு பெருமான் சிலுவையிலே அறை உண்டு, அவருடைய சரீரம் இறந்து போய்விட்டது, அவருடைய உடல் செத்து போய்விட்டது. ஆனால் அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்கின்ற ஒரு பகுதி இங்கே வருகிறது. உடல், உயிர், ஆன்மா, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். இதுல இந்த உடம்பு அழிந்து போகிறது என்று சொன்னால் அவனுடைய உயிரும் அழிந்து போய்விடும். உயிர் அவனுடைய உடலை விட்டு பிரிந்து போகிறது என்று சொன்னால் இந்த உடல் அழுகத் தொடங்கி விடுகிறது. ஆனால் இயேசு பெருமானினுடைய அவருடைய வாழ்விலே அவருடைய உடல் அழிவை காண்பதில்லை. உம்முடைய பரிசுத்தவானினுடைய உடல் அழிவை காண்பதில்லை என்பதாக பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இயேசு பெருமான் சிலுவையிலே அவர் கொலை உண்ட உடனே, இறந்து போன உடனேயே அவர் ஆவி உயிர் பெற்றது. இதுதான் முதலாவது இயேசு பெருமானினுடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர் பெற்று எழுந்து என்ன செய்தார்? ஆவியிலே அவர் உயிர் பெற்று எழுந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். இது என்ன காவலில் உள்ள அந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லுகின்ற போது, இது அதற்கு விளக்கமாக அதே பகுதியில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19, 20வது திருவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே கடவுள் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவை. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து தண்ணீரினாலே காக்கப்பட்டார்கள். அதாவது நோவாவினுடைய காலத்திலே ஜலப்பிரளயம் என்பதாக பேராழியினுடைய அந்த சீற்றத்தின் மூலமாக 40 நாட்கள் மழை பெய்து பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்து போய்விட்டன. நோவாவினுடைய குடும்பத்தார் 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். இறந்து போன அவர்களுடைய ஆவிகள் ஒரு இடத்திலே இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இயேசு பெருமான் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். இதை குறித்து பல வேத விற்பன்னர்கள், இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் சாவினை வென்று உயிர் பெற்று எழுந்தேன், பிசாசின் மேல் நான் வெற்றி பெற்றேன் என்பதாக அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்பதாக பார்க்கிறோம். அதோடு அது நின்றிருக்காது. இயேசு பெருமானின் மேலே விசுவாசம், நம்பிக்கை வைத்து
அந்த பாவங்களுக்கு கழுவாயாக இயேசு பெருமான் சிலுவையிலே மாண்டு மறுபடி உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை சாட்சியாக அவர்களுக்கு சொல்லி அந்த ஆவிகள் மறுபடியுமாக மனம் திரும்ப வேண்டும் என்பதாக அவர் பிரசங்கித்திருக்க வேண்டும். இது இயேசு பெருமானினுடைய முதலாவது உயிர்த்தெழுதலில் நடந்த நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி தான் வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையிலே அறை உண்டார், இறந்து போனார். ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளிலே அவர் உடலோடு உயிர் பெற்று அவர் எழுந்தார். அந்த உயிரானது உடலிலே வந்து சேர்ந்து அவருடைய உடல் மறுபடியுமாக உயிர் பெற்று எழுந்தது. இதுதான் உயிர்ப்பினுடைய திருநாள். இந்த உயிர்ப்பினுடைய திருநாள் உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பதாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் இந்த நாள் நடைபெற்றதை, அதை நினைவு கூர்ந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகையினால இந்த உடல் என்பது அழிந்து போனாலும் உயிர் அழிவதில்லை, ஆன்மாவும் அழிவதில்லை. இயேசு பெருமான் ஆன்மாவிலே உயிரிலே அவர் சென்று காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் அந்த நற்செய்தியை அறிவித்தார் என்பதாக பார்க்கின்றோம். ஆகையினால உலகத்திலே உள்ள எவரும் கெட்டு போய்விடக் கூடாது, பாவத்திலே மாண்டு போய்விடக் கூடாது. அவர்களுக்கு மறுவாழ்வு என்கின்ற ஒன்று இயேசு பெருமானின் மூலமாக அது வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே மோட்ச இன்பத்திலே வாழ வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதாக விரும்புகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை சீர்பற்றதாக அமைந்திருக்கிறதா? பாவத்திற்கு கழுவாயாக இயேசு பெருமான் சிலுவையிலே மாண்டு அதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த மீட்பினை எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேனா என்கின்ற சிந்தனையோடு இன்றைக்கு இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். இறை அருள் உங்களோடு இருப்பதாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.